இவங்களை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க பேர் வைஷ்ணவி. இவங்க வந்து தாவேக்கால 1 வருஷம் பயணிச்சாங்க. இவங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அதிருப்தி காரணமாக திமுகவுக்கு போயிட்டாங்க. என்ன அதிருப்தின்னு கேட்டிங்கன்னா, புஸ்லி ஆனந்த் அவங்களோட போஸ்டிங்க்கு ஆசைப்பட்டாங்க. அதாவது பொதுச் செயலாளர் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் டக்குன்னு கிளம்பி திமுகவுக்கு போயிட்டாங்க. திமுகவில் இப்போ வந்து அவங்க எந்த போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை சந்திக்கலாம். நம்ம பேச்சாளர், அதாவது ஒழுக்கமான பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பெட்டான அவங்களா இன்னைக்கு வந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க வைஷ்ணவி. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. நேற்று வந்து கோவையில் பள்ளி குழந்தைங்கள் வந்து பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு மயங்கி 43 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இல்லைங்க. அந்த விஷயத்தையே நம்ம செய்தி சேனல் எதுவுமே ஒளிபரப்பலைங்க. நேஷனல் டெலிவிஷன் ஒளிபரப்பி தான் மக்களுக்கே தெரியும். அப்போ வந்து வைஷ்ணவி, அதான் இந்த வைஷ்ணவி வந்து ஒரு ட்விட் போடுறாங்க. அதாவது அவங்க அந்த மயக்கமான மாணவர்களை போய் சந்திச்சாங்களாம். சந்திச்சா அப்போ வந்து அந்த குழந்தைங்கள் வந்து இவங்கள்ட்ட சொன்னாங்களாம், அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊசி போடுறது மட்டும்தான் எனக்கு பயம், ஆனால் மற்றபடி ஜாலியாக தான் இருக்கும். எங்கெங்க பிக்னிக் வந்திருக்காங்க, அதாவது பிக்னிக் வந்திருக்க இடத்துல ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ அண்ணன் தம்பிகிட்ட சொல்லுவோம்ல, இல்லைண்ணே வந்து வெயில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தானே இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, முட்டு கொடுக்கலாமா? ஆனால் இந்த அளவுக்கு யாரும் முட்டு கொடுத்து பார்த்ததில்ல. அந்த அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில் கத்திக்கிட்டு. அவங்களையெல்லாம் நீ சந்திச்சுட்டு நீ உள்ளே போய் பிள்ளைங்க ஜாலியாக இருக்கிறத கேட்டுட்டு வந்திருக்க. வீட்டிலே இருந்துக்கிட்டு ட்விட் போட்டுக்கிட்டு எப்படிமா அந்த மனசு வருது? அதாவது நம்ம முன்னோடின்னு காட்டிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள்நாள் நம்ம அந்த கட்சியில். நீங்கள் அடுத்த வருஷமே ஒரு அதிருப்தியில் விலகலாம். அதனால ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் அந்த முட்டை வச்சு அவங்க கலாய்ப்பாங்க, நீங்கள் வேறு கட்சிக்கு போயலை. எப்போதுமே ஏதாவது போட்டு பப்ளிசிட்டி ஆகுறதுன்னே நினச்சிக்கிட்டு இருக்காம கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு இருக்கிறதுக்கு பழகிக்கிறங்க.